நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 37. பொற்பன்றி 2. நகர் நுழைவின் களைப்பு அகல்வதற்குள்ளாகவே துச்சலை திருதராஷ்டிரை சந்திக்க வேண்டும் என்றாள். அரண்மனையை அடைவதற்குள்ளாகவே அவள் முற்றிலும் உடல் ஓய்ந்திருந்தாள். தேரிலிருந்து கால் எடுத்து படிகளில் வைக்கவே அவளால் இயலவில்லை. தேர் நின்றதும் அரை துயிலில் என அமர்ந்திருந்தவளிடம் சாரிகை, அரசி, அரண்மனை என்றாள். அவள் சூழ்ந்தொழித்த ஓசைகளில் முற்றிலும் மூழ்கி வேறெங்கோ இருந்தாள். வாயை துடைத்து கொண்டு எழுந்தபோது தேர் ஓடிக்கொண்டிருப்பதாக எண்ணிய உடல் அலைப்பாய பின்னால் சரிந்து பீடத்தில் ஓசையுடன் விழுந்தாள். அவள் எடையால் பீடம் விரிசலிட்டு உடைந்த ஓசை எழுந்தது. சாரிகை எழுந்து அவளை பிடித்தாள். வருக, உதவி என அவள் கூச்சலிட வெளியே அவர்களுக்காக காத்திருந்த அரசியருக்கு அருகே நின்றிருந்த சேடி பெண்கள் இருவர் தேருக்குள் ஏறினர். அவர்கள் மூவரும் சேர்ந்து கைப்பற்றி தூக்கி அவளை மெல்ல எழுப்பினர். அவள் நின்று மூச்சிறைத்து விழுந்து விட்டேன் என்று புன்னகைத்தாள். பானுமதியும் அசலையும் தாரையும் வெளியே நின்று எட்டி பார்த்து என்ன ஆயிற்று என்றனர். ஒன்றுமில்லை, நிலை தவறிவிட்டேன் என்றபடி சேடியர் தோள் பற்றி மெல்ல இறங்கினாள். மூச்சிறைக்க சேடியர் தோளை பற்றியபடி நின்று அண்ணாந்து அந்த மாளிகையை நோக்கினாள். ஒவ்வொரு முறை வரும்போதும் இது சிறிதாகி கொண்டே செல்கிறதே என்றாள். பானுமதி புன்னகைத்து சேடியரிடம் கை காட்ட மங்கள இசையும் குரவையொலிகளும் எழுந்தன. 7 அணிச்சேடியர் மங்களத்தாளங்களை கொண்டு வந்து அவள் முன் உழிந்து விலகினர். ஒரு சேடி அளித்த சிறிய அகல் விளக்கை கையில் ஏந்தியபடி துச்சலை அரண்மனைக்குள் புகுந்தாள். அவளை தொடர்ந்து அரசியர் நடக்க தாரை அவள் தோளை ஒட்டியபடி நடந்தாள். என்னடி புன்னகைக்கிறாய் என்று தன் பெரிய கைகளால் தாரையின் காதை பற்றி முறுக்கினாள். தாரை சிரித்து, யானை சேற்றில் சிக்குண்டு விட்டது போல் இருந்தது அக்கை என்றாள். பானுமதி தாரையை நோக்கி சினத்துடன் திரும்ப, மெய்யாகவே நானும் அப்படித்தான் அடி எண்ணினேன் என்று துச்சலை வெடித்து சிரித்தாள். வலி இருந்திருந்தால் பிளிரி கூட இருப்பேன். பானுமதி பொறுமையை மீட்டு கொண்டு செல்வோம் என்றாள். அசலை, எப்படி இருக்கிறீர்கள் அக்கையே என்றாள். பார்க்கிறாயே, வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் அரண்மனைகள் சிறிதாகின்றன என்றாள் துச்சலை. ஆனால் அழகாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள் என்று தாரை சொன்னாள். துச்சலை அவளை நோக்கி திரும்பி உதட்டை சுழிக்க, மெய்யாகவே அக்கையே, எப்படியோ பேரழகி ஆகிவிட்டிருக்கிறீர்கள். உங்கள் முகத்திலிருந்து எவராலும் விழி அகற்ற இயலாது என்றாள். துச்சலை அவள் தலையை தட்டி, என்னடி உளறுகிறாய் என்று சொல்லி இழுத்து தோளுடன் சேர்த்து கொண்டாள். பானுமதி, பேரரசி காலையிலிருந்து 10 முறை செய்தியை அனுப்பி வினவி விட்டார். அறைக்கு சென்று ஓய்வெடுத்து உடை மாற்றுங்கள், அன்னையை சென்று பார்ப்போம் என்றாள். ஆம், அதற்கு முன் நான் தந்தையையும் பார்க்க வேண்டும் என்றாள் துச்சலை. அவரும் நோயுற்றிருக்கிறார் என்றாள் அசலை. அன்னை என்றாள் துச்சலை. அன்னையின் நோய் வெளியே தெரிவதில்லை என்றாள். துச்சலை தலையசைத்து ஆம் என்றாள். கூடத்தினூடாக அவர்கள் நடந்தனர். முன்னால் சென்ற நிமித்த செடி சங்கொலி எழுப்பி, அஸ்தினபுரியின் இளவரசி, குருகுல தோன்றல், காந்தாரத்து தொல்லநீரின் வழி வந்தவர் சைந்தவி துச்சலை வருக என அறிவித்தாள். எவரிடம் சொல்கிறாள் என்றாள் துச்சலை. நம்மிடம்தான். நாம் அடிக்கடி இதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறதே என்றாள் தாரை. இவள் முன்னர் எலி குஞ்சு போல் இருந்தாள். நாவெழுவதே இல்லை. இப்போது நன்றாக சிலம்பும் மணி போலாகிவிட்டாளே என்றாள் துச்சலை. அசலை, ஆம், அவைகளில் உண்மையில் ஒலிப்பது இவள் குரலே என்றாள். பானுமதி தாரையிடம், அரசியை அவர் அறைக்கு கொண்டு செல்க, அனைத்தும் ஒருங்கமைந்துள்ளதா என்று நோக்குக என்ற பின், ஓய்வெடுத்து மீள்க அரசி, அதன் பின் நாம் சந்திப்போம். நான் உடனே அரசவைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. காமரூபத்து அரசர் அவை புகுகிறார். அவை முறைமைகள் உள்ளன. உனக்கு இனி விடிந்திருளும் வரை இதுவே பணி என்றிருக்கும் என்றாள் துச்சலை. அரசியர் அனைவரும் துச்சலையுடனேயே நடந்தனர். சிம்ஹிகி, புஷ்டி, அனங்கை ஆகியோர் தாரையுடன் இணைந்து முண்டியடிப்பது போல் நடந்தனர். இவர்களெல்லாம் முன்குலம் அல்லவா என்றாள் துச்சலை.
இவள் பெயர் செம்ஹிகி அல்லவா? செம்ஹிகி. ஆம் அரசி என்று அருகே வந்து அவள் கைகளை தொட்டாள். அத்தனை பேரும் உங்களை சந்திக்க வர விழைந்தனர் அரசி. ஆனால் நகர் நுழையும் அரசர்களின் அரசியரையும் பிறரையும் நேரில் சென்று முறைமை செய்ய அவர்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் உங்களை பார்க்க வந்து கொண்டே இருப்பார்கள் என்றாள் அசலை. மச்சர் குலத்து அரசியர் உங்களை பற்றி மட்டும்தான் நேற்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்றாள் தாரை. துச்சலை அவளுக்குரிய அறையை அடைந்ததும் இடையில் கையூன்றி நின்று, இத்தனை படிகளை ஏன் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஏன் மஞ்சத்தரைகள் அனைத்தும் மாடியிலேயே உள்ளன என்றாள். அடித்தளம் முழுக்க ஏவலருக்கு என்பதுதான் எங்கும் உள்ளது என்றாள் அசலை. அது ஏன் என்கிறேன் என்றாள் துச்சலை. நான் சொல்கிறேன், எங்கள் மச்சர் நிலத்தில் மூங்கில் கால்களில்தான் இல்லங்கள் நின்றிருக்கும். அவற்றின் அடிப்பக்கம் விலங்குகளுக்கு உரியது. எருமைகள் அங்கே நிற்கும். பின்னர் அரண்மனைகளாக அவ்வில்லங்கள் வளர்ந்த போது அங்கே காவல் வீரர்களை தங்க வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றாள். சரியாகத்தான் சொல்கிறாள் என்றாள் துச்சலை. அசலையின் அருகே நின்றிருந்த தேவகாந்தி, சுற்றிலும் கோட்டை இருப்பதனால் கீழ்த்தளங்களில் காற்றொழுக்கு இருக்காது. அங்கே புறவிகளும் யானைகளும் இருப்பதனால் கொசுக்களும் ஈக்களும் மிகுதி. ஆகவே தான் மேல்தளங்களில் மட்டும் அரச குடியினர் தங்குகிறார்கள் என என்னிடம் என் அன்னை சொன்னாள் என்றாள். அதுவும் சரியாகத்தான் தெரிகிறது என்ற துச்சலை அசலையிடம், பொதுவாக என்னை விட எல்லோருமே நன்றாகவே எண்ணி பார்க்கிறார்கள் போல் இருக்கிறதடி என்றாள் அசலை. ஓய்வெடுங்கள் அரசி என்றாள். ஓய்வெடுக்கவா? நான் உடனே தந்தையை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு படி ஏறுகையிலும் அவரை எண்ணி என் உள்ளம் எடை மிகுந்தபடியே வந்தது என்றாள். சற்று ஓய்வெடுத்து நீராடுக, நான் உடனே வருகிறேன் என்று அசலை பிற அரசியருடன் திரும்பிச் சென்றாள். ஒவ்வொருவரும் துச்சலையிடம் வந்து விடை பெற்றனர். சென்று வருகிறேன் அரசி, இரவு வருகிறேன். உங்களிடம் பேச வேண்டும் என்று எண்ணி எண்ணி பெருக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் தேவமித்ரை. அறைக்குள் சேடியர் பேழைகளை கொண்டு வைத்தனர். துச்சலை அறை நடுவே நிற்க சேடியர் அவள் ஆடைகளை களைந்து மாற்ற ஆடை அணிவித்தனர். தாரை நோக்குவதைக் கண்ட துச்சலை, பெண்ணுடல் எத்தனை விரைவாக அழகிழந்து விடுகிறது இல்லையா? ஆண்கள் இப்படி அழகிழப்பதில்லை. அல்ல அரசி, எனக்கு உங்கள் உடல் அன்னையுரு என்று தோன்றுகிறது. எங்கள் நாட்டில் களிமண்ணில் பேரன்னை உருவுகளை அமைத்து நெய்தல் பூசைகை நிகழ்த்துவோம். உங்களைப் போலவே இருக்கும் அவ்வுருக்கள் என்றாள். ஆடை மாற்றிக்கொண்ட பின் மெல்ல பீடத்தில் அமர்ந்த துச்சலை, எவ்வளவு சடங்குகள்! புலரியில் கோட்டை முகப்பை கண்டதும் ஒரு நாழிகைக்குள் அரண்மனைக்குள் சென்று விடுவோம் என எண்ணினேன். வந்து சேர 4 நாழிகை கடந்துள்ளது. நெடுநாட்களுக்கு பின் அஸ்தினபுரிக்கு திரும்புகிறீர்கள். 100 ஒரே தங்கை நீங்கள். துச்சலை தலை குனிந்து விழி சரிய அமர்ந்திருந்தாள். மக்கள் உங்களை காண கோட்டை முகப்பில் நேற்றிரவே கூடி முகக்களத்தை நிறைத்து விட்டனர் என்று அறிந்தேன் என்றாள் தாரை. என்னை கண்டதும் களிவெறி கொண்டார்கள். கூச்சலும் நடனமும் என காடு புயல் கொண்டது போல தோன்றியது. கோட்டை முகப்புக்கு விதுரர் வருவார் என நான் நினைக்கவே இல்லை. அவர் வந்ததை கண்டதும் விழி நீர் சிந்திவிட்டேன். தந்தையை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேன். தந்தைக்கு விதுரர் இருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது என்றாள் துச்சலை. நகரமே உங்களுக்காக விழா கொண்டாடியது அரசி. காலையில் ஆலயம் செல்லும் போது பார்த்தேன். தோரணங்கள் இல்லாத இடமே இல்லை என்று தாரை சொன்னாள். அதை தனக்கான வரவேற்பாக நினைத்து கொள்கிறார் சைந்தவர் என்று துச்சலை புன்னகைத்தாள். நான் ஒன்று நோக்கினேன் அரசி. நீங்களோ அரசியரோ ஒரு சொல் கூட கொழுநர்களை பற்றி பேசிக்கொள்ளவில்லை என்றாள் தாரை. நாங்கள் எப்போதுமே பேசுவதில்லை என்றாள் துச்சலை. ஏன் என்று தாரை கேட்டாள். பேசுவதில்லை ஏன் என்று கேட்டால் ஒருவேளை எங்களுக்கு அவர்கள் அத்தனை முதன்மையானவர்கள் அல்ல என்று தோன்றுகிறது என்ற பின், மெய்யாகவே எனக்கு சைந்தவர் எவ்வகையிலும் பொருட்டல்ல என்றாள். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாள் தாரை. நல்ல கணவர்களை பெற்ற பெண்களால் அதை புரிந்து கொள்ள இயலாது என்றாள் துச்சலை.
நீங்கள் இருவரும் சேர்ந்தமர்ந்த தேரில் வருவீர்கள் என எண்ணினேன் என்றாள் தாரை. ஆம், அதுவே வழக்கம். மக்கள் அப்படித்தான் காண விழைவார்கள். என்னிடம் அமைச்சர் சொன்னபோது தேவையில்லை என்று மறுத்துவிட்டேன். ஏன் என்று தாரை கேட்டாள். நானும் அவரும் ஆண்டுக்கொரு முறை இந்திர விழவின் போது அரசவையில் அருகருகே அமர்ந்திருப்போம். மற்றபடி சந்தித்து கொள்வது கூட இல்லை என்றாள் துச்சளை. மெய்யாகவா என்று தாரை கேட்டாள். ஆம், அவருக்கு தேவையான பெண்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று துச்சளை சொன்னாள். என் உடல் இப்படியாவது வரை என் மேல் மெல்லிய ஈடுபாடு அவருக்கு இருந்தது. அது அகன்று 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தாரை கனிந்த விழிகளுடன் நோக்க, அப்படி நோக்கி துயர் கொள்ள வேண்டியதில்லை. அது மிக பெரிய விடுதலை. என் உள்ளம் அதன் பின்னரே கனியத் தொடங்கியது. எனக்கு அது எப்போதுமே பெரிய துயராகவே இருந்திருக்கிறது என்று துச்சளை சொன்னாள். நானே எண்ணிக்கொள்வதுண்டு, என் உடல் மலர்களுக்குரியதா என. இது கொஞ்சப்படுவதை மறுக்கிறது. மாறாத மென் புன்னகையுடன் எளியதொன்றை சொல்வதைப் போல என் உடலை அவர் ஆள்கையில் உள்ளூர சிறுமதிப்பு செய்யப்படுவதாக உணர்வேன். அதைவிட நானே என் உடலால் அதன் பொருட்டு செலுத்தப்படுகையில் மேலும் சிறுமை கொள்வேன். ஒவ்வொரு முறையும் என்னை எண்ணி கூசியபடியே அதிலிருந்து விலகுவேன். என்றோ ஒரு நாள் இனி இல்லை என்னும் எண்ணம் எழுந்தபோது மெய்ப்பு கொண்டு விட்டேன். கண்ணீர் வழியத் தொடங்கியது. அன்றெல்லாம் அழுது கொண்டிருந்தேன். என் உள்ளம் அன்று உணர்ந்த எழுச்சி அறுபடாது இன்று வரை நீடிக்கிறது. தாரை அவளை விந்தையாக நோக்கி கொண்டிருந்தாள். உனக்கு புரியாது என்றாள் துச்சளை. இழுப்பு எப்படி விடுதலையாகும் என்றாள் தாரை. மெய்யாகவே நான் உணர்வது இதுதானடி. எதையுமே விட்டுவிட மானுடனால் இயலாது. இழப்பதே விடுதலைக்கான ஒரே வழி. இழந்தவை எத்தனை விரைவாக நம்மை விட்டு அகல்கின்றன என்பது விந்தையிலும் விந்தை. ஏனென்றால் நம்மை சூழ்ந்துள்ள ஒவ்வொன்றும் இங்கு இப்போது மட்டுமே நீ என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எதிர்காலம் நில்லாதே வா என இழுத்து கொண்டிருக்கிறது. துச்சளை கன்னங்களில் நீள் குழிகள் எழச் சிரித்து, காமம் துறக்க தவம் செய்வோர் கொள்ளும் அல்லல்களை நூல்களில் படிக்கையில் ஆழ்ந்த இரக்கமே ஏற்படுகிறது. வெட்டி வீசினால் அது மிக எளிது என அறியாதவர்கள் என்றாள். தாரை கையால் வாய் பொத்தி சிரித்தாள். சாரிகை இந்நீர் கொண்டு வர அதை வாங்கி அருந்தியபடி நீராட வேண்டும் என்றாள் துச்சளை. நீராட்டரை ஒருங்கி இருக்கிறது அரசி என்றாள் சாரிகை. தாரை, நீங்கள் உங்கள் உடன் பிறந்தாரை சந்திப்பதை பற்றி சொல்லவே இல்லை என்றாள். ஆம், சந்திக்க வேண்டும் என்ற பின் அவர்கள் இப்போது இவ்வுலகில் எதனுடனும் இல்லை என எண்ணுகிறேன் என்றாள் துச்சளை. திருதராஷ்டிரரின் அரைவாயிலில் நின்றிருந்த சங்குலனை கண்டதும் துச்சளை திகைப்புடன், ஐயோ, இவர் விப்ரர் அல்லவா என்றாள். அவன் புன்னகைத்து, நான் அவர் மைந்தன் அரசி என்றான். இவனை நான் முன்னரே அறிவேன். ஒருமுறை நான் கொற்றவையாலயத்துக்கு செல்லும் போது இவனை பார்த்தேன். ஏனோ அன்று இவனை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தூக்கி கொஞ்சிவிட்டு ஒரு முத்தாரத்தை இவன் அன்னையிடம் அளித்தேன் என்றாள். சங்குலன், ஆம் அரசி, அந்த முத்தாரம் இப்போதும் இருக்கிறது என்றான். தாரையிடம் திரும்பி, இயல்பாக கை நீட்டி தூக்க முயன்றேன். என்ன எடை தெரியுமா? அப்படியே குனிந்து விட்டேன். என்ன அகவை 2 என இவன் அன்னையிடம் கேட்டேன். இல்லை இளவரசி, 7 மாதம்தான் என்றாள். திகைத்து விட்டேன் என்றாள். அவன் தோள்களை தொட்டு, பெருந்தோழன், நீ மற்போர் பயின்றாயா என்றாள். ஆம், தந்தையிடம் இருந்து என்றான். விப்ரர் மாமல்லர் தெரியுமல்லவா என்றாள் துச்சளை. தாரை, ஆம் என்றாள். இளமையில் தந்தை பீஷ்மரிடம் மற்போர் பயின்ற காலத்தில் ஒரு முறை அவரும் இளையவர் பாண்டுவும் கங்கை வழியாக படகில் செல்கையில் வாரணவதம் அருகே சிம்ஹபதம் என்னும் ஊரில் ஓர் இளைஞர் படகு ஒன்றை தனியாக தூக்கி நீரில் இறக்குவதை இளையவர் கண்டு தந்தையிடம் சொன்னார். அவரை அருகழைத்து தன்னுடன் மற்போரிடும்படி தந்தை கோரினார். கரைச்சேற்றில் அவர்கள் போரிட்டனர். அவர் இறுதியில் தந்தையை வென்றார். சேற்றுடன் தந்தையை அழுத்தி பிடித்து கொண்டு, பொறுத்தருள்க அரசே என்று சொன்னார். தோல்வியை ஏற்றுக்கொண்டு எழுந்த தந்தை,
எப்படி என்னை உனக்கு தெரியும் என்று கேட்டார். கதைகளின் ஊடாக உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார். அவ்விளைஞர்தான் விப்ரர் என்றாள் துச்சளை. அவரை உடனே தன்னுடன் அழைத்து கொண்டு வந்து அணுக்கராக வைத்து கொண்டார் தந்தை. அது ஒரு அரச சூழ்ச்சியாகவே செய்யப்பட்டது. அவர் எங்கும் சென்று விடக்கூடாதென்று. பின்னர் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள் ஆனார்கள். பயிற்சி களத்தில் ஒவ்வொரு நாளும் தோள் கோத்து அடைந்த அணுக்கம் அது. துச்சளை அவனிடம், தந்தையிடம் இப்போது நீதான் போரிடுகிறாயா என்றாள். ஆம் அரசே, சென்ற 15 நாட்களுக்கு முன்பு வரை என்றான் சங்குலன். துச்சளை முகம் மாறி, எப்படி இருக்கிறார் என்றாள். நலம் பெறுவார் என நம்புகிறேன் என்றான் சங்குலன். அந்த மறுமொழியில் இருந்த நுட்பத்தை உணர்ந்து துச்சளை புன்னகை, செல்வோம் என்றாள். தாரை தயங்கி நிற்க, நீயும் வாடி என தோளை தொட்டு அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். திருதராஷ்டிரரின் மஞ்சத்தரை பெரிய அவை கூடம் போல 8 சாளரங்களும் மேலெழுந்து குவிந்த கூரையும் 4 வாயில்களுமாக விரிந்திருந்தது. அவருடைய மஞ்சமும் முரசு கட்டில் போல அகன்றிருந்தது. அதன் மேல் வெண்பட்டு விரிக்கப்பட்ட இறகு சேக்கையில் வெண்ணிற பட்டு உரையிட்ட தலையணைகளில் தலை வைத்து அவர் படுத்திருந்தார். நீண்ட நரை குழல் சுருள்கள் தலையணை மேல் பரவியிருந்தன. பெரிய கருந்தோள்கள் வெண்பட்டின் பகைப்புலத்தில் துலங்கி தெரிந்தன. லுச்சளை அவரை கண்டதும் கை கூப்பியபடி கண்ணீர் வழிய அசையாமல் நின்றுவிட்டாள். சங்குலன் மெல்ல பின்னகர்ந்து வாயிலை சாத்தினான். தாரை அவ்வோசையில் சற்று அதிர்ந்தாள். திருதராஷ்டிரரின் கண்கள் சுருங்கி அதிர்ந்தன. இமை திறந்து செந்நிற தசை குமிழிகள் துள்ளின. துச்சளையா, துச்சளையா! அவருடைய குரல் வளை எழுந்து ஆடியது. கைகள் இரண்டும் காற்றில் நீண்டு துழாவின. துச்சளை, வந்துவிட்டாயா? அருகே செல்க. அவருடைய கைகள் துழாவிக் கொண்டே இருந்தன, பசித்த யானையின் துதிக்கைகள் என. துச்சளை, அருகில் வா. துச்சளைதானே? தாரை துச்சளையை தொட்டு, அருகில் செல்க அரசி. துச்சளையால் நடக்க முடியவில்லை. நெஞ்சில் கை வைத்து அழுத்தியபடி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். துச்சளை என்றபடி திருதராஷ்டிரர் எழுந்து அமர்ந்தார். நான் உன்னை தேடினேன், நீ வருவாய் என்ற பின் இருமி உடல் அதிர்ந்தார். அருகே சென்ற துச்சளை அவர் கை தொடும் தொலைவில் நின்றாள். அவள் உடல் மேய்ப்பு கொண்டு சிலித்திருப்பது தெரிந்தது. அத்தனை பெரிய உடல் மெல்லிய இறகு போல அதிர்வது தாரைக்கு விந்தையாக தோன்றியது. துழாவிய திருதராஷ்டிரரின் கைகள் துச்சளையை தொட்டன. திடுக்கிட்டு அசைவிழந்தன. பின்னர் உருமலோசையுடன் அவளை அள்ளி இழுத்து தன் மார்பின் மேல் போட்டு கொண்டார். அச்சுறுத்தும் முனகலோசையும் உருமலோசையும் எழ தன் பெரிய கைகளால் அவளை தழுவி நெஞ்சோடு இறுக்கினார். அவள் உடல் அவர் பிடிக்குள் பிதுங்கி நெறிந்தது. அவள் மூச்சு திணறி இறந்துவிடக்கூடும் என்று தாரை அஞ்சினாள். ஆனால் அவள் முகம் சிறு குழவியனுடையது போல அழுகையில் துடித்து நின்றது. கண்ணீர் கன்னங்களில் வழிந்து தாடையில் துளித்து சொட்டி கொண்டிருந்தது. திருதராஷ்டிரர் அவளை முத்தமிட்டார். கன்னங்களிலும் தோள்களிலும் நெற்றியிலுமாக. அவர் கைகள் அவள் தலையையும் கன்னங்களையும் கழுத்தையும் பருத்த தோள்களையும் உருண்ட பெரிய கைகளையும் துழாவின. அவளுடைய முலைகளை பற்றி நோக்கி கீழிறங்கின. வயிற்றை தொட்டு இடையை வருடி தொடைகளில் நடந்தன. அத்தொடுகையை தாரை தானும் உணர்ந்தாள். துழாவி துழாவி சலித்த திருதராஷ்டிரன் கைகள் மெல்ல ஓய்ந்தன. நீ வந்து விட்டாய். நான் உன்னை தொடாமல் இருந்து விடுவேன் என எண்ணினேன். நீ வந்து விட்டாய் என்றார். துச்சளை ஒன்றும் சொல்லவில்லை. உன்னையே நினைத்து கொண்டிருந்தேன். உன் உடல் என் கைகளில் இருக்கிறது. சில தருணங்களில் முற்றிலும் அகன்றும் விடுகிறது. உன்னை தொட்டு எத்தனையோ ஆண்டுகளாகின்றன. உன்னை நான் தொட்டு, விதுரா, அடே விதுரா, மூடா! அவர் இங்கு இல்லை. அவன் இங்கு வந்துவிட்டு இப்போதுதான் சென்றான். உன் அரசனை வரவேற்க சென்றான். அவனிடம் நான் சொன்னேன், நீ பருத்திருப்பாய் என்று, உன் கைகள் பெரிதாக இருக்கும் என்று. அவ்வாறெல்லாம் இருக்காது என்றான். மூடன்! என் மகள் எப்படி வளர்வாள் என எனக்கு தெரியாதா? நான் உன்னை நாள்தோறும் வருடி கொண்டிருக்கிறேன். உன்னை வருடாமல் ஒரு நாள் கடந்து சென்றதில்லை தெரியுமா? உன்னை என் கை அறிந்தது போல அவர்கள் அறிய மாட்டார்கள். எப்போது வந்தாய்? உணவருந்தினாயா? ஓய்வெடுக்காமல் இங்கேயே வந்து விட்டாயா? சஞ்சயா, அறிவிலி! துச்சளை, அவரும் இங்கு இல்லை தந்தையே என்றாள். அவன் உன்னை பார்க்க வேண்டும். அவன் முன் நீ ஒரு நாள் முழுக்க அமர்ந்திரு.
உன்னை பார்த்து அவன் எனக்கு ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நடுவே வேறு எவரும் வரக்கூடாது. ஒரு சொல் கூட நாம் பேசிக்கொள்ள கூடாது. உன்னை பற்றி அவன் சொல்வது மட்டும் என் காதில் விழ வேண்டும் என்றார் திருதராஷ்டிரர். அவர் குரல் உடைந்தது. நான் இசை கேட்டு நெடுநாட்கள் ஆகின்றன. என் உள்ளத்திலும் இசையே இல்லை. நேற்று ஒரு பண்ணை பற்றி நினைவு கூர்ந்தேன். அது சொல்லாகவே என்னுள் எழுந்தது. மீண்டும் இசை கேட்கலாம் தந்தையே என்றாள் துச்சளை. நெடுநேரமாக பேசாமல் இருந்தமையால் அவள் குரல் அடைத்திருந்தது. கனித்த தொண்டையை தீட்டிக்கொண்டு, நானும் தங்களுடன் அமர்ந்து இசை கேட்கிறேன். இனிமேல் என்னால் இசை கேட்க முடியும் என்று தோன்றவில்லை. மெய்யாகவே இனி என்னால் இயலாது. நான் அதை அத்தனை உறுதியாக உணர்கிறேன், கற்பாறையை தொட்டு அறிவது போல என்றார் திருதராஷ்டிரர். தலையை ஆட்டியபடி அவர் விழி நீர் வடித்தார். நீ அறிய மாட்டாய். இசை என்றால் எனக்கு என்ன என்று. புற உலகு பொருள்வயமானது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையில் தனித்தது. ஒன்றுக்கும் பிறவற்றுக்குமான உறவை பிரம்மம் எப்படி வகுத்துள்ளது என நாம் அறியவே இயலாது. நாம் அவற்றுக்கு அளிக்கும் உறவை கொண்டுதான் நம் உலகு உருவாகிறது. நீங்கள் விழிகளால் அவற்றை ஒன்றாக்கி கொள்கிறீர்கள். உங்கள் உலகம் ஒளியாலானது. என் ஒளி இசையே. நான் தொட்டறியும் அத்தனை தனிப்பொருட்களும் என்னுள் குவிந்து மலைப்பை அழித்த போதுதான் இசையை கண்டடைந்தேன். இசை அவற்றை இணக்கி ஏயச் செய்து கொடுத்து வெறித்து என் உலகை அமைத்தது. நான் அதில் வாழ்ந்தேன். இப்போது என் அகம் மீண்டும் பொருளற்ற பருக்களின் பெருங்குவியலாக கிடக்கிறது. சில சமயம் துணுக்குரலுடன் நான் இறந்து விட்டேனா என உணர்கிறேன். என் கைகளால் என் தோள்களையும் மார்பையும் தொட்டு தொட்டு நான் உயிருடன் தான் இருக்கிறேன் என நிறுவிக்கொள்கிறேன். அச்சொற்களை அவர் உள்ளூர பலமுறை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அவற்றை சீராக சொன்னதுமே அவர் எளிதானார். பெருமூச்சுடன் மெல்ல அமைந்து, உன்னை மீண்டும் தொடும்போதுதான் நான் மீண்டு வருவேன் என்று உணர்ந்தேன். மீண்டும் என்னால் இசை கேட்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். மெய்யாகவே முடியும் தந்தையே. இன்று இசை கேளுங்கள் என்றாள் துச்சளை. அவர் பெருமூச்சு விட்டு, ஆனால் இந்த ஆறுதல் பொய் என முதல் உள எழுச்சி அமைந்ததுமே தெரிய தொடங்குகிறது. சுனைக்குள் இந்த கரும்பாறை எந்த அலையாலும் கரைக்க முடியாதபடி அமைந்துள்ளது. நீ அறிந்திருப்பாய். என் மைந்தன் எனக்கு இறுதி சடங்குகள் செய்ய போகிறான். துச்சளை ஒன்றும் சொல்லவில்லை. அவன் என்னை முற்றிலும் துறக்கப் போகிறான். அச்சடங்கு நிகழ்ந்தால் நான் உயிருடன் இல்லை என்றுதான் என் முன்னோர் பொருள் கொள்வார்கள். நானே அவ்வாறுதான் கொள்வேன். என் கைகளும் கால்களும் அசைவிழக்கும். செத்த உடலாக இங்கே நான் கிடப்பேன். ஒவ்வொரு நாளும் என அழுகிக் கொண்டிருப்பேன். மீண்டும் அவர் குரல் நெகிழத் தொடங்கியது. அவனிடம் சொல். அவன் கால்களை பற்றி கொண்டு நான் கெஞ்சுகிறேன் என்று சொல். அவன் என்னை விட்டுவிடலாகாது. அவனால் தான் நான் பெரும் தந்தை. அவன் என்னை உதறினால் என் 100 மைந்தரும் 1000 பெயர் மைந்தரும் என்னிடமிருந்து அகழ்வார்கள். பின்னர் நான் வெறும் தசை கூண்டு. என் செல்வமே, அவனிடம் செல். உன் சொற்களால் எப்படியாவது அவனை மீட்டு கொண்டு வா. அவன் என்னை உதறினால் எனக்கு பின்னர் வாழ்வில்லை. அவனிடம் சொல், அவனிடம் சொல், அவனிடம் சொல் கண்ணே. அவர் விசும்பி அழத் தொடங்கினார். பெரிய கருந்தோள்கள் குலுங்க வேழ மறுப்பென விரிந்த மார்பு எழுந்தமைய கண்ணீர் உதிர அவர் அழுது கொண்டிருப்பதை நீர்வழிகளுடன் துச்சளை நோக்கி கொண்டிருந்தாள். அவனை தூக்கி காட்டில் வீசிவிடும்படி நிமித்திகர் சொன்னார்கள். விதுரனே அவ்வாறுதான் எண்ணினான். அவன் அன்னையும் கூட அன்றிருந்த நிலையில் அதை ஏற்றிருப்பாள். நான் அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். நானே அவன் என்று உணர்ந்தேன். அவன் என் மைந்தன் மட்டும் அல்ல. எல்லா தந்தையருக்கும் மைந்தர்கள் மூதாதை வடிவங்கள், மண்ணெழிந்த தெய்வங்கள். அவனிடம் சொல். அவன் அடி பணிகிறேன் என்று சொல். அவன் என் தலையை உதைக்கட்டும். அவனுக்கு நான் எந்த ஆணையையும் விடுக்கவில்லை. அவன் தன் உடன்குருதியினரை கொல்லட்டும். பாரத வருஷத்து நிலம் அனைத்தையும் ஆளட்டும். மண்ணில் அனைத்து பழிகளையும் சூடட்டும். நான் அவன் தந்தை என்றே நின்றிருப்பேன். அவன் என்னை உதறக்கூடாது. அதை மட்டும் அவன் செய்யக்கூடாது. அவர் அவள் கைகளை பிடித்து நெரித்து இறுக்கினார். அவற்றை உலுக்கியபடி மீண்டும் மீண்டும், அவனிடம் செல், அவனிடம் சொல், அவனிடம் சென்று சொல் என்றார். ஒரு கணத்தில் வெடித்தெழுவது போன்ற குரலில்,
நான் கணிகரிடம் செல்கிறேன். அவர் காலடியில் தலை வைக்கிறேன். அவர் உமிழ முகம் கொடுக்கிறேன். அவர் இழைக்கும் திரிவு இது. அவரால் இதை மீட்கவும் இயலும். அவர் என்னை காக்க முடியும். அவரிடம் செல்க. நான் அவரை சந்திக்க வருகிறேன் என்று சொல்க. அவர் சகுனியிடம் சொல்லட்டும். நான் அவர்களிடம் பேசுகிறேன் தந்தையே என்றாள் துச்சளை. அவர்கள் ஒவ்வொருவரிடமும் சொல்க. நான் எளியவன், விழியற்ற பெரும் புழு, மானுடனாக அமையாத குறையுடையவன். என் துயர் என் உள்ளிருந்து வெளியே வழிய வாயிலே இல்லை. அவனிடம் சொல். அவன் என்னை உதறக்கூடாது. அவனிடம் சொல். என் தெய்வமே. அவர் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்ல சொல்ல வெறி ஏறி பித்தர் போல, இரையேற்றம் பெற்றவர் போல அதை திரும்ப திரும்ப சொன்னார். ஊழ் நுண் சொல் என அவனிடம் சொல், அவனிடம் சொல் என்றார். அவள் கைகளை பிடித்து உலுக்கினார். அவருடைய வெறி ஏறி ஏறி வந்தது. தாரை அச்சத்துடன் பின்னடைந்தாள். ஐம்புலன்களும் கொண்டவர்களிடம் எழும் வெறி அல்ல அது என்று தோன்றியது. அது தெய்வங்களுக்கு எதிரான வஞ்சம், சூழ்ந்திருக்கும் முழு உலகுக்கும் எதிரான சினம். சங்குலன் உள்ளே வந்து எழுந்து கொள்ளும்படி விழி காட்டினான். திருதராஷ்டிரரின் கைகள் வலிப்பு வந்தவை போல அசைய துச்சளை எளிதாக கைகளை உருவிக்கொண்டாள். அவள் பின்னடைந்ததும் அதை உணர்ந்த திருதராஷ்டிரர், எங்கே செல்கிறாய், எங்கே செல்கிறாய், அவனிடம் சொல் என்று கூவினார். ஓங்கி தன் நெஞ்சிலும் தலையிலும் அரைந்து கொண்டார். தன் உடலில் இரு கைகளாலும் அரைந்தபடி நெருப்புப்பட்ட களிறு போல பிளிறினார். சங்குலன் அவருடைய இரு கைகளையும் பற்றி அவரை படுக்கையோடு சேர்த்து பற்றி கொண்டான். துயில்க, துயில்க என்றான். கை நீட்டி அருகே இருந்த பீதர் நாட்டு வெண்களிமண்ணாலான மூக்கு குவளையை எடுத்து அதை வாயால் ஊதி பொறி எழுப்பி அதன் புகையை அவருக்கு அளித்தான். செல்க என துச்சளையிடம் விழி காட்டினான். துச்சளை பின்னடி எடுத்து வைத்து வெளியே செல்ல தாரை உடன் சென்றாள். குருதிச்சாரல் 37வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.